ஸ்விஸ்ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்த வீடு இதுதான். இதோட சின்ன ஹோம் டூர் தான் இதுல பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு 15,000 அப்படி என்னதான் அந்த வீட்லன்னு கேட்டிருந்தீங்கல்ல, இதுல பார்த்துடலாம். உள்ள நுழைஞ்சதுமே கிச்சன் தான். வெரி வெல் எக்யூப்டு கிச்சன். இங்க நின்னு சமைக்கும்போது செம்மையா இருக்கும், எதிர்ல இருக்கிற இடத்த பார்க்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்குள்ள இருக்கிற சேர், டேபிள், அலமாரிலாம் வந்து ஒரு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ். அந்த வீட்டுக்கார் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்காரு போல. அண்ட் இந்த ரூமோட ஜன்னல் வழியா பார்க்குற வியூ ரொம்ப அழகா இருக்கும். என்னோட ஃபேவரட்டான பிளேஸ் இது. அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு பெட்ரூம். இங்க 2 தனி பெட் தான். பட் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் பெட் கூட போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்க இருந்துச்சு. இந்த வீடு முழுக்க முழுக்க கட்டையாலே செஞ்சது தான். எல்லா இடத்துலயும் இந்த கண்ணாடி ஜன்னல் வச்சு வெளியில இருக்கிற அழகை உள்ள இருந்து பார்க்கலாம். அதுவும் மழைலாம் பெய்யும் போது ரொம்ப அழகா இருந்துச்சு இங்க இருந்து பார்க்க. இந்த ரூம் ஒட்டினாப்புல இன்னொரு சின்ன இடம் இருக்கு. இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டே. ஃபுல்லா கண்ணாடி தான். இந்த ஊரோட ஒரு குட்டி பனோரமிக் வியூவே நம்ம இங்க இருந்து பார்த்துடலாம். அங்க இருந்து இன்னொரு டோர் வழியா ஹாலுக்கு அக்சஸ் இருக்கு. ஹால்ல நமக்கு எல்லாமே இருக்கும். லைக் டிவி, சோஃபா, டைனிங் டேபிள். அண்ட் இது உள்ளார எக்ஸ்பென்சிவான டைனிங் செட்லாம் இருந்துச்சு. நான் யூஸ் கூட பண்ணல. ஏன்னா எனக்கு தொட்டு பார்க்க ஆசையா இருந்தது. பட் உடஞ்சிட்டா நம்ம தான் பே பண்ணணும்னு. அப்புறம் நம்ம இங்க இருந்து கிச்சனுக்கும் போயிடலாம். ஸோ நீங்க ஸ்விஸ் போறீங்க, அதுவும் கார்ல எல்லாம் போறீங்கன்னா இந்த இடத்த கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.